தனுஷ் மாதிரி எப்படி குழந்தை பிறக்கும்? உண்மையை போட்டுடைத்த தாய். அடுத்த சிக்கலில் மாட்டிய தனுஷ். நடிகர் தனுஷ் நாயகனாக நடித்து இயக்கிய படம் இட்லிக்கடை. வருகிற அக்டோபர் 1ஆம் தேதி இந்த படம் திரையரங்கங்களில் வெளியாக உள்ளது. படம் ரிலீஸ் ஆவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் இட்லிக்கடை படத்தின் ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. நடிகர் தனுஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான குபேரா படம் தமிழ்நாட்டில் சரியாக போகாவிட்டாலும் ஆந்திரா தெலுங்கானாவில் நல்ல வரவேற்பை பெற்றது. கடந்த சில ஆண்டுகளாகவே பெரிய ஹிட் கொடுக்காததால் எப்படியாவது ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்து விட வேண்டும் என்பதில் முனைப்போடு நடிகர் தனுஷ் இருந்து வருகிறார். இந்த நிலையில் இப்பொழுது இட்லிக்கடை என்ற படத்தை நடிகர் தனுஷ் இயக்கி அவரே ஹீரோவாக நடித்திருக்கிறார். டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்தில் நடிகர் தனுஷுடன் சத்யராஜ், ராஜ்கிரண், அருண் விஜய், பார்த்திபன் மற்றும் கதாநாயகியாக நித்யா மேனன் உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நடிகர் தனுஷுடன் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் என்ற படத்தில் நடித்து ஹிட் கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த ஜோடி மீது கோலிவுட் ரசிகர்கள் மத்தியில் தனி எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்பதும் கவனிக்கத்தக்கது. முதலில் இந்த படம் கடந்த ஏப்ரல் மாதமே ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் அப்போது நடிகர் அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி படம் வெளியானதால் இந்த படத்தின் ரிலீஸ் தள்ளி போனது. ஒரு வழியாக இன்னும் சில தினங்களில் அக்டோபர் 1ஆம் தேதி இட்லிக்கடை படம் திரையரங்கங்களில் வெளியாக உள்ளது. இட்லிக்கடை படம் ரிலீஸ் ஆக சில தினங்களே இருப்பதால் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி என நடிகர் தனுஷ் தொடர்ந்து இட்லிக்கடை படம் ப்ரமோஷன்களில் ஆர்வமாக ஈடுபட்டு வருகிறார். அடுத்ததாக ஹைதராபாத்தில் இட்லிக்கடை ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடக்க உள்ளது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நடிகர் தனுஷ் இளம் வயதில் தானும் தனது குடும்பமும் பட்ட கஷ்டங்களை, குறிப்பாக வறுமை நிலை குறித்து எல்லாம் வெளிப்படையாக பேசி வருகிறார். இதுவரை எந்த படத்திற்காகவும் இந்த அளவிற்கு வெளிப்படையாக தனது குடும்ப விஷயங்களை பகிரங்கமாக பேசியது இல்லை. இந்த நிலையில் இட்லிக்கடை படத்தில் இளம் வயது தனுஷாக நடித்த சிறுவனின் தாயார் தனுஷ் குறித்து மதுரையில் நடந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது என் உயிர் இருக்கும் வரை உங்களை நினைத்திருப்பேன். எனது மகன் வயிற்றில் இருக்கும் போது இருந்தே உங்களை நினைத்துதான் பெற்றெடுத்தேன். அதனால்தான் அவன் உங்களைப் போலவே இருக்கிறான். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனுஷிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவனை வளர்த்திருக்கிறேன் என்று மிகவும் உணர்ச்சிகரமாக பேசினார். அவரது இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் இது குறித்து பிரபல திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை செய்துள்ளார். அதில் தனுஷ் அவர்களே, இட்லிக்கடை படத்தை எல்லோரும் பார்த்து ஹிட் ஆக்கிடுறோம். தயவு செய்து இந்த ஃப்ரீ ரிலீஸ் சென்டிமெண்ட் பர்ஃபார்மன்ஸை நிறுத்திடுங்க. இதற்கு மேல உணர்ச்சி வசப்பட்டா எங்க பாடி தாங்காது. இவங்க கணவர் மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்குமோ பாவம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது சினிமா பிரபலங்கள் இப்படி ப்ரமோஷன்களை நடத்துவதே படத்தை விளம்பரப்படுத்தத்தான். இதில் சென்டிமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டு எங்களை கொல்லணுமா என்று ப்ளூ சட்டை மாறன் அவரது பாணியில் கலாய்த்து தள்ளிவிட்டார்.